இவ்வளோ நாள் இவங்க ஃபுட்பால் பார்ப்பாங்களா, ஒடிசி படத்துக்குலாம் ஃபயர் விடுவாங்க, திடீர்னு வந்துட்டு நாங்கள் நீட்டுக்காக போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா டிஎம்கே இப்படி பண்ணுறீங்க? ஸோ இந்த விஷயத்த உங்கள் டிவிக்கு ஃப்ரெண்டு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அவங்க ஷேர் பண்ணுங்கள். நிஜமாவே ஜனநாயகன் படம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெல்லியில் ஏன் போராட்டம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டெல்லியில் ஜூன் 6ஆம் தேதி நீட்டுக்கு எதிராக வந்து அங்கே இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதில் சோனம் வாங்சுக் அப்படின்றவரும் போய் கலந்துக்கிறாரு. டே 1ல் இருந்துவே அவர் அங்கே இருக்கார். அவர் கரெக்டாக ஜூன் 28ஆம் தேதி ஹங்கர் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. அவரோட கோரிக்கைகள் 3 நிறைவேற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ச்சியாக அதில் இருக்காரு. டெல்லியில் நடந்துட்டு இருந்த இந்த போராட்டத்தை பற்றி இந்தியாவில் கூடிய வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் ரெஃபார்மிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரைட்டர்ஸ், அப்புறம் பொலிட்டிஷியன் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலையுமே சில கட்சிகள் அதை பற்றி பேசிட்டு தான் இருந்தது. அதிகப்படியான யங்ஸ்டர்ஸுக்கோ இல்லை ஜென்ரல் பீப்புக்கோ இதை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து அந்த டைமில் கிரியேட் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஜூலை 15 இந்த டயத்தில் வந்து அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுது. அந்த டைம் தான் இதை பற்றி இந்தியா ஃபுல்லாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜூலை 15க்கு முன்னாடியே அந்த சிஜேபி வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஜூலை 20ஆம் தேதி ஒரு ரேலி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேலி ஜூலை 20 நடக்குது. ஜூலை 20ஆம் தேதி நடந்த அந்த ரேலியில் டெல்லி போலீஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்கவே இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட்டாக எல்லா மாநிலமும், இப்போ கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் எல்லாருமே சேர்ந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையுமே அந்த வீக்கில் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம டிவிக்கு மேட்டருக்கு வருவோம். ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு எப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ் வருது. அதாவது சோனம் வாங்சுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத அந்த டைமில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட் தான் அந்த டேட்டு. அப்படி இருக்கும்போது ஜூலை 15 வந்து இந்தியா முழுக்கவே இந்த போராட்டம் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு. யாருமே போயிட்டு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது போய் உட்காருங்க ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. போராட்டம் இந்தியா முழுக்கவே ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆன டைமில் தான் நீங்கள் டேட்டே அனௌன்ஸ் பண்ணீங்க. அந்த டைமில் தான் படமும் வந்தது. தமிழ்நாட்டில் இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்கவே எல்லா யங்ஸ்டர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக போராட்டம் பண்ணும்போது எப்பயுமே தமிழ்நாடு தான் முன்னாடி நின்று இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டைம் வந்து அப்படி இல்லை, ஏன் ஒரு கட்சிக்கு பின்னாடி ஒரு நடிகருக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் இங்கே நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் யாருமே நீங்கள் டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்களா யாருமே சொல்ல கிடையாது. ஏன்னா இப்போ அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஓரளவுக்கு அரசியல் புரிதலோட நம்ம எதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணுறோம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொது பிரச்சனையை எடுத்துகிட்டு யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வேறு ஸ்டேட்டில் இவ்வளோ தூரத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்துக்கு அவங்களால சப்போர்ட் கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, அவங்கள வந்து தப்பாக ப்ரொபகேண்டா பண்ணுறது, அவங்க மேலே ஒரு அஜெண்டாவை செலுத்துறது, இதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு யார் வேணால் போய் கலந்துக்கலாம். ஆனால் எப்பயும் போல பழக்கத்தில் கட்சி கொடியெல்லாம் எடுத்து போய் உட்காந்துடாதீங்க. அது உங்களுக்கு தான் பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும்.